நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? ஏன் ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம இந்த மாதிரி கேசுகளை இவ்வளவு அதிகமா பாக்குறோம்? சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தெரியவந்தது. பேராசிரியர்கள் தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக விளாத்திக்குள மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட இந்த மாதிரியான விஷயம்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுதான் இன்டர்நேஷனல் கேஸ் டேட்டாபேஸ். வேர்ல்டு வைடு இந்த மாதிரி அசால்ட் நடக்கிற கேசஸ்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனி கெஸ்? நம்ம 46வது இடத்துல இருக்கோம். வாவ் மை காட், 46வது இடத்துல இருக்கோம். சூப்பர். இவ்வளவு பாப்புலேஷன் வச்சுக்கிட்டு டெய்லி இவ்வளவு கேஸ் நம்ம இந்தியாவுல வருது, ஆனா நம்ம 46வது இடத்துல இருக்கோம். சந்தோஷம் இல்ல அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு குண்டு உங்க தலையில வந்து விழுகுது. மொத்தமா 196 கண்ட்ரில நம்ம 45வது இடம். வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. ஆனா இதுல இருக்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரியான கேசஸ் இந்தியாவில் வெறும் 30 to 45% மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகுது. மீதி இருக்க 70% கேஸ் யாருமே கொடுக்கறதே இல்லையாங்க. இந்த கேஸ் எல்லாம் கொடுக்க விடாம யார் பண்றா? இதுக்கெல்லாம் ஒரு 3 பேர் தான் காரணம். அந்த 3 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மானம், மரியாதை, கௌரவம். நம்ம சமூகத்துல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பெண் ஈக்குவல் டு பொருள் அப்படின்னு பாக்குறது தான். நீங்க சொல்லலாம், டே தம்பி அதெல்லாம் அப்போ 90sல மட்டும்தான் அந்த மாதிரிலாம் நடக்கும், இப்ப அந்த மாதிரிலாம் நடக்குது. இன்னுமே இந்த சொசைட்டில நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பெண்களுக்கு மட்டும் தான் போடக்கூடாது. பெண்ணுனா இந்த டைம்ல தான் வெளியே போகணும், பெண்ணா ராத்திரிக்கு மேல வெளியே போக கூடாது, பெண்ணுனா இதை மட்டும் தான் பண்ணணும், பெண்ணா இதை பண்ணக்கூடாது, பெண்கள்னா இந்த ட்ரெஸ் மட்டும் தான் போடணும். இனிமே நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல தம்பி பெண்கள் கிட்ட பேசவோ பழகவோ கூடாது, ஏன் சார்னா தெரியாது. ரொம்ப திட்டவும் முடியல, ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. ஏன் பெண்களுக்கு மட்டும் இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ஏன் ஆண்களுக்குலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு கேட்டா இங்கதான் ஒரு முக்கியமான வார்த்தை உள்ள வருது. இன்னுமே ஒரு குரூப்பான ஆட்கள்லாம் இருக்கானுங்க. பெண்கள்னா தான் இந்த வேலையை செய்யணும், பெண்கள் மட்டும் தான் இந்த வேலையை செய்யணும், இந்த கிச்சனுக்குள்ள போற வேலைலாம் பெண்கள் மட்டும் தான் பண்ணணும், ஆண்கள்லாம் கிச்சனுக்குள்ளலாம் போக மாட்டாங்க. பாச்சா ஆண்கள்லாம் எப்படிப்பா அந்த வேலைலாம் செய்யறது? ஐயோ வீடு பெருக்கணுமா, ஆண்கள்லாம் எப்படிப்பா பண்றது? ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றத பார்த்தும் போது ஆம்பளைங்கலாம் இவ்வளவு கொடூரமா இருக்காங்க, ஆம்பளைங்கலாம் ரொம்ப மோசம். அவங்க வீட்டுல இருக்க பொம்பளைங்கிட்ட போய் நீங்க பேசுறீங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க, ஐயோ ஆம்பளை போய் இந்த வேலைலாம் செய்யலாமா, ஏன்பா ஆம்பளை போய் இந்த வேலைலாம் செய்யற, இதெல்லாம் செய்யக்கூடாது, பொண்ணுங்க வேலைப்பா அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு பிறக்கிற பசங்க என்ன நினைப்பாங்க, ஓஹோ இதுதான் சரி போல, ஆம்பளைங்கன்னா இந்த வேலையெல்லாம் செய்யணும், பெண்கள் நான் மட்டும் தான் வீட்டு வேலைலாம் செய்யணும் அப்படின்னு இன்னுமே பல பசங்களும் பொண்ணுங்களும் வந்து அவங்க அந்தந்த வேலையை தான் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மென்டல் தாட்ஸ்ல இருக்கவங்க கையில இருந்து வெளியே போகாத பசங்க பொண்ணுங்க எல்லாம் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதை விட்டு வெளியே வந்தாதான் தெரியும் நம்ம எல்லாம் இன்னும் எவ்வளவு பின்னாடி இருக்கும்னு சொல்லிட்டு. சினிமா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்டவொன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சினிமா. ஒரு ஹீரோ வருவாரு, ஹீரோ நல்லா மாஸ் பண்ணுவாரு, ஹீரோ வந்து நல்லா எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடுவாரு, ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணுவாரு, ஹீரோ கடைசியா வில்லனை ஜெயிச்சிருவாரு. இதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல? அதே தான் நானும் சொல்றேன். சினிமா இஸ் வெரி ஒஸ்ட் டீச்சிங் சோர்ஸ் ஃபார் பீப்புள்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா சினிமாக்களை காட்டுற எல்லா விஷயமே ஒரு மேல் ஒரு ஆணை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சினிமால முழுக்க இப்ப எல்லாருமே ஹீரோயின்ஸை மெட்டீரியலைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு ஹீரோ வரான், ஹீரோ வந்து என்ன பண்ணுவான், ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபைட் பண்ணி காப்பாற்றுவான். அந்த பிரச்சனையில ஹீரோயினாலேயே அவங்களாலேயே முயற்சி பண்ணி தப்பிக்க முடியும்னே வச்சுக்கோங்கடா. ஆனா ஹீரோயின் தப்பிக்க மாட்டா. ஏன்னா ஹீரோ அங்க வரணும், ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படிதான் டியூன் பண்ணிருக்கோம். அப்புறம் இன்னொரு ஆட் ஆன் பாயிண்ட், ஹீரோ வந்து ஒரு 2-3 சீன் மட்டும் தான் பேசிருப்பான். பெண்கள்லாம் எப்படி பார்த்துக்கணும் தெரியுமா, பெண்கள் மீது மரியாதை வச்சுக்கணும், பெண்களை நம்ம கண்கள் மாதிரி பார்க்கணும், பெண்களை காப்பாற்றணும் அப்படிமா. 3வது சீனே போயிட்டு ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வர எல்லா படமுமே ரைட்டிங் வைஸா சரி, ரைட்டிங் வைஸாவே ஹீரோயின் சைடு ட்ரூத், அதாவது ஹீரோயின் சைடு வந்து நியாயம் இருந்தாலுமே ரைட்டிங் வைஸா ஹீரோ தான் எல்லா விஷயத்தையும் சரியா பண்றான். அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் கடைசியா ஹீரோ தான் எல்லாம் ரைட்டு, ஹீரோயின் பண்றது எல்லாமே தப்புன்னு ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய படம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. இப்பதான் ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துக்குள்ள நம்ம நுழையிறோம். ஆண் நெடில், பெண் குரில், ஆம்பள மாமா, ஆண் நெடில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த அசால்ட் இந்த விஷயம்லாம் ஏன் நீங்க நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
இந்த மாதிரி விஷயம் சீரியஸா இப்ப கண்டினியூஸா ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம பாக்குற நியூஸ் எல்லாம் அதிகமா நம்ம தினமும் புதுசா ஏன் இந்த மாதிரிலாம் வருது நீங்க நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் நல்லா இல்லையா, இல்ல லீடர்ஸ்லாம் நல்லா இல்லையா, இல்ல வந்து சட்டம் தான் ஸ்ட்ராங்கா இல்லையா? ஆகுனா எல்லாரும் இதே தான் பண்றான். ஆகுனா ஏதாவது ஒண்ணு சரியில்லைன்னா சட்ட ஒழுங்கே நல்லா இல்லைங்க, என்னங்க பண்ண முடியும்? நம்ம மக்கள் வந்து எவ்வளவுதான் ஒழுங்கா இருக்குன்னு நினைச்சாலும் சட்டம்லாம் கடுமையா இல்லைங்க, அதனால தப்புலாம் நடக்கதான் செய்யும் அப்படின்பா. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாருமே நோட்டீஸ் பண்ண மறந்துடுறோம். நம்ம மாற்ற வேண்டியது சட்டத்தையோ இல்ல கவர்மெண்ட்டையோ இல்ல லீடரையோ கிடையாது, மைண்ட் செட். ஆனா காமனா நிறைய பேர் சொல்லுவான், படிச்சவன்லாம் இப்படி பண்ண மாட்டான்ப்பா, படிக்காத அறிவில்லாதனால தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறான். அப்பெல்லாம் அவன் நியூஸ் பார்க்க மாட்டான்னு அர்த்தம். பேராசிரியருக்கு தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக இவ்வளவு விஷயம் நடக்கும்போது நம்ம ஆளுங்க எல்லாம் ஒரே ஒரு விஷயத்த தூக்கிட்டு வந்துருவாங்க. இந்த பொண்ணு ஏன் இந்த டைமுக்கு இங்க போச்சு, இந்த பொண்ணுலாம் இங்கெல்லாம் போக கூடாதுல்ல, ராத்திரி டைம்ல வெளியே இந்த டைம்ல பெண் எங்கேயாவது போலாமா? ஐயோ இந்த பொண்ணு என்னப்பா தொடர்ந்து தெரியுமா ட்ரெஸ் போட்டிருக்கு, என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு மரியாதையா இருந்து தொடர்ந்து தெரியுமா ட்ரெஸ் போட்டா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஆண்கள் அப்புறம் பார்க்க தான் செய்வாங்க. ஒரு சர்வேல என்ன சொல்றாங்க, வாங்க போய் சர்வே பார்ப்போம். तो लड़कों को ऐसे आकर्षित होते हैं उनको देख के, तो इस वजह से लड़के और लड़कियों की दोनों की गलती रहती है, क्योंकि लड़कियां आवारा फन में घूमती रहती है सड़कों पर। लड़कियों को बाहर नहीं निकलना चाहिए, जब कोई काम हो जब तभी। एक हाथ से ताली कभी नहीं बजती, आपस में तालमेल होते हैं लड़की लड़कों के, जब भी ताली बजती है ना ताली नहीं बजती एक हाथ से। देखो जी ये बलात्कार नहीं है, लड़का लड़की गलती करे हैं तो लड़के को खाली भागीदार क्यों माना जाता है, लड़की को घर बिठा देते हैं, लड़के को जेल देते हैं, तो लड़कों को ऐसे, तो इस वजह से लड़के और लड़कियों की दोनों आवारा फन में घूमती रहती है सड़कों पर। एक हाथ से ताली कभी नहीं बजती, ताली नहीं बजती एक हाथ से। देखो जी ये बलात्कार नहीं। தம்பி இப்பெல்லாம் யாருப்பா இப்படிலாம் பண்றா, யாரும் இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா, கேட்டியா பாத்தியா? அதுவும் இந்த வீடியோல ஒரு சின்ன பையன் என்ன சொல்றான்னா, சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிறான், பெண்கள்லாம் ஏன் வந்து வீட்டை விட்டு வெளியே வராங்க, வேலை இல்லாம அந்த பொண்கள்லாம் வீட்டை விட்டுலாம் வெளியே வரக்கூடாது, அப்படி வந்தா அதெல்லாம் நடக்கதான் செய்யும் அப்படிங்கிறான். இன்னொரு பையன் என்ன சொல்றான், பெண்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு போனா எங்களுக்கு பாக்குறதுக்கு அட்ராக்டிவா தான் இருக்கு, அப்ப இந்த மாதிரி விஷயம் நடக்கதான் செய்யும். பொறுக்கி பையன். அதுவும் இல்லாம இன்னும் ஒரு படி மேலுக்கு போய் அந்த ஊர்ல இருக்க பெரிய ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 கை தட்டினா தானே சத்தம் வரும், ஒரு கை தட்டினா எப்படி சத்தம் வரும்னு கேக்குறான். இதுவும் இல்லாம நடக்கிறது ரேப்புன்னு கூட தெரியற அறிவு இல்லாம அங்க இருக்க நிறைய பேரு அங்க இருக்க பொண்ணு மேலேயும் தான் ஃபால்ட்டு, பையனை மட்டும் எப்படி நீங்க ஜெயிலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு விஷயத்த நம்ம எல்லாம் பேசுவோம், ஆனா ஆஃப்டர் ஆல் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், நியூஸ்ல பார்த்துட்டு பா ரொம்ப பாவம்பா, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு நம்மளால பேசதான் முடியும். உண்மையாலுமே நம்மளால அதை பேச மட்டும் தான் முடியுமா என்ன, வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. இதே சொசைட்டில தான் அவ்வளவு பேர் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை அவன் வந்து லவ் பண்ண அவனை ஒத்துக்கலன்னா அந்த பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிக்கிறான், அந்த பொண்ணை வந்து நடு ரோட்ல வச்சு வெட்டி கொள்றான். இல்ல இந்த மாதிரி எத்தனை வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், ஒருத்தன் கூட அங்க இருந்திருக்க மாட்டானா என்ன? யாரும் கேள்வியே கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? இவ்வளோ நடக்குது, நம்மளால எதுவுமே மாத்த முடியாது, இப்படி வீடியோ முன்னாடி நின்று பேசுறது தவிர்த்து அப்படின்னு நினைச்சா அதுதான் தப்பு. முன்னாடி இருக்க பூமர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க நம்ம என்னதான் சொன்னாலும் பெண்கள்லாம் இந்த வேலை தான் பண்ணணும், பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், பெண்கள்லாம் அடுப்படியில தான் இருக்கணும், பெண்கள் வந்து இந்த வேலைலாம் செய்யணும், ஆண்கள்லாம் இந்த வேலைலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஜென்சி மாறலாம், மாறி பின்னாடி ஒரு ஜென்ரேஷனை மாத்தலாம். முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் உனக்கு ஃபீட் பண்ணாதனாலதான் நீ இப்படி இருக்க. நீ சொல்லு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒருத்தன் எவனாவது உங்க அம்மாவுக்கு பதிலாக ஒரு நாள் நீ சமைச்சிருக்கியா, இல்ல நீ சாப்பிட்ட தட்டை நீயே கழுவி வச்சிருக்கியா? உங்க அம்மா உனக்கு ஏதாவது வேலை வைக்காம உங்க அம்மாவுக்கு நீயா போய் ஏதாவது உதவி பண்ணிருக்கியா? மாட்டேன். அப்போ உன் மைண்ட்லயும் அதே தான் ஓடும், நீ மாறணும், நீ மாறினாதான் அடுத்தவனை மாத்த முடியும். ஆனா உன்னால ஒரே ஒரு விஷயம் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? மாற முடியும், அவ்வளவுதான். நீ யாரையும் போய் மாற்றவும் தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனா நீ இன்னைக்கு மாற ஆரம்பிச்சினா உனக்கு பின்னாடி வரவன் உன்னை பார்த்து மாறும், அவ்வளவுதான் உன்னால பண்ண முடியும். இது நீ பண்ணினாலே போதும். சட்டம் கடுமையானாதான் குற்றங்கள் குறையலாம் ஒண்ணும் இல்லை, மக்கள் மனநிலை மாறினாலும் குற்றம் குறையும். இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் விடு. இன்னும் நம்ம ஊர்ல எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, குப்பையை குப்பை தொட்டியில போட மாட்டாங்க. அதனாலதான் நம்மள இங்க இல்ல, எல்லா ஊருக்கு போனாலும் அடிக்கிறாங்க, இந்தியன்ஸுக்கு சிவிக் சென்ஸ் இல்ல, வெளியே போங்கடான்னு. அதனால நம்ம ஒண்ணும் பண்ணலாம் முடியாது.
நம்ம இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் தப்பா இருக்கோம், மத்த எல்லா விஷயத்துலயும் கரெக்டா இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லா விஷயத்திலையும் பின்னாடி தான் இருக்கோம். நம்ம மாறணும், மாற்ற முடியாது, ஆனா மாறு.